சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டெல்லாம் நான் இங்கே ஓப்பன் பண்ண மாட்டேன், அதை பற்றிலாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சி அப்படி பேசி போகும்போது சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் எல்லா ரகசியத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உங்களை யாருமே எழுத கூட மாட்டாங்களா சார், இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவங்க எழுதிடுவாங்களே சார் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த பாட்டுக்கு நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டு விஷுவலோடு நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் ஒரு கருத்து இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிருங்கிறதுக்காக அவனை சொல்லலை. அது என்ன சுவாரஸ்யம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு திருப்பி நம்ம தோழர் உதயகுமார் கூப்பிடுவார். அப்போ வந்து அந்த பாட்டுடைய விளக்கத்தில் நான் சொல்லிடுறேன். அந்த பாட்டு வந்து என்னென்னா, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்து சென்ற மணல்வெளி மலருகின்றதே, நான் புறத்து நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நுழைத்த மழைத்துளி அமுதமானதே அப்படின்னு எழுதி கொடுத்தேன். உடனே வித்யாசாகர் வந்து எப்போ எந்த நியூஸ் பேப்பர் கொடுத்தா கூட 5 நிமிஷத்தில் டியூன் போட்டுருவார். அவர் பேர் அற்புதமான இசையமைப்பாளர். அவர் டக்குன்னு உடனே நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே அப்படின்ட்டாரு. சார் அடுத்த வரே, நான் நடந்து சென்ற மணல்வெளி மலருகின்றதே, நான் துரத்தி நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நினைத்த மழை துளி அமுதமானதேன்னு முடிச்சுட்டு தானானே நானேன்னு முடிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எழுதி கொடுத்ததோட நிப்பாட்டி இருந்தாருன்னா முடிஞ்சிருச்சு பாட்டு. மேலே 2 வரி போட்டார்ல, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. நான் மூச்சு வாங்குறத வெளிக்கட்டாமல் சொன்னேன், நீ இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்ததேன்ட்டேன். ஏன்னா நம்ம விட்ட மூச்சு அது, ஏன்னா நமக்கு தெரியலங்கிறதுனால. அவரோட இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்தது, ஒரு இசையமைப்பாளன் இதை விட எப்படிப்பா கௌரவிக்க முடியும்னு சொல்லிட்டு, உன்னை தவிர தமிழ்நாட்டில் எந்த கம்பௌண்டும் கண்ணதாசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரணத்தை நான் போட்டுற எழுதிட்டாரு. சார் சரணம் வேணா நாளைக்கு வச்சுக்கலாம் சார் அப்படின்னேன். அப்போ 100 பாட்டுக்கு வேறு கம்போசிங் போய் வேண்டியது. அவர் இல்லை எழுதிடுவோம்ப்பா, நீ உற்சாகமாக இருக்கா எழுதிடு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சந்தம் போட்டார் அவர். அந்த சந்தம் வந்து திருப்புகழ் சந்தம். அது எப்படின்னா, தன்ன 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 தானன்னா தன்ன 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 தானனா தான தந்தன தானா தன்ன தான தந்தன நானா தான தந்தன தானா தனனா தனனா தன்னா 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 தன்னான்னாரு. ஏதாவது புரியுதா? இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எல்லாருமே இப்போ உடனே கை தட்டிடாதீங்க, சொல்லி முடிச்ச பிறகு கை தட்டுங்க. தன்ன 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 தானனா ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று ஆகியதே, தன்ன 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 தானனா. நான் உடனே சொன்னேன், கம்பஞ்சக்கை உந்தன் கண்கள் தொட்டு தொட்டு தங்கச்சிற்பம் என ஆகியதே, தான தந்தன தானா தான தந்தன தானா தான தந்தன தானா தன்னா 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 தன்னா. நான் வந்து யோசித்தேன், சார் 100 தடவை வாசிங்க சார் அப்படின்னேன். சொன்ன வரிகளோட